அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது அந்த முருகனை மறுபடியும் பிடிச்சிட்டான் அந்த சிவனாண்டி. பிடிச்சு கழுத்தை நெரிச்சு கொல்றான் அந்த முருகனை. அதுக்கு அடுத்து அந்த பழிய நம்ம கார்த்திக்கு மீது தூக்கி போடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சந்திரா தான். சந்திரா போட்ட பிளான் சக்சஸா முடிஞ்சு போச்சு. நம்ம கார்த்திக் ஜெயிலுக்கு போறாரு. அததான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த சந்திரா சிவனாண்டிக்கு போன் போட்டு, நான் திட்ட போட்டபடி அந்த முருகை இப்போ கல்யாணம் பண்றதுக்கு வந்துட்டான். அவன் இன்னும் கார்த்திக் கார்க்ல தான் இருக்கான். ஆனா அந்த கார்த்திக் போய் இன்னும் அவனை கண்டுபிடிக்கல. அதுக்குள்ளயும் நீங்க எப்படியாவது அந்த முருகனை தூக்கிடுங்க அப்படின்னு சொன்னவனே கல்யாண மண்டபத்துக்கு அந்த சிவனாண்டிய முத்துவேலும் கார்த்திகை கார் டோரை திறந்து அந்த முருகனை மறுபடியும் கடத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முருகனை குடோன்ல அடைச்சு போட்டு அந்த சிவனாண்டி சந்திராவுக்கு போன் போடுறான். சந்திரா, நீ சொன்ன மாதிரி அந்த முருகனை நம்ம இடத்துக்கு கொண்டாந்தாச்சு. இப்ப அவன் நம்ம கஷ்டத்துல இருக்கான். அவனை இப்பவே கொண்டுட்டா அப்படின்னு சொன்னவனே சரியான முகூர்த்த நேரம் வரட்டு, அப்போ அவனை கொல்லுங்க. அதாவது அதுக்கு அடுத்து அந்த பழியை தூக்கி கார்த்திக்கு மேல போட்டுருங்க. போலீஸ்காரங்க அங்க கல்யாணம் பண்றதுக்கு கார்த்திகை அரெஸ்ட் பண்ண வருவாங்க. ரேவதி கழுத்துல தாலி கட்ட போற நேரம் அவன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அந்த தாலி கட்டுறதையும் அவன் பார்த்துட்டு போனோம். தன் மனைவிக்கு இன்னொருத்தன் தாலி கெட்டானே அப்படின்னு அவன் வைத்தறிச்சலோட செயலுக்கு போனோம் அப்படின்னு அந்த சந்திரா சொன்ன மாதிரி அந்த சிவனாண்டியும் அந்த முருகனை கழுத்தை நெரிச்சு கொள்றான். நம்ம கார்த்திக் எப்பயாவது முருகனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அங்க போறதுக்குள்ள கழுத்தை நெரிச்சு முருகனை அந்த சிவனாண்டி கொண்டுட்டான். ஆனா செத்துட்டான் நினைச்ச சிவனாண்டி அந்த முருகன் அரை மயக்கத்துல இருந்தான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு சவுண்டு கேட்டு அந்த குடனுக்குள்ள போறாரு. போன உடனே முத்துவேலும் சிவனாண்டி அங்க ஓடிட்டாங்க. அதுக்கு அடுத்து முருகன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொன்ன உடனே, சார் இனி பொண்ணு பழிய உங்க மேல போடுறதுக்கு பாக்குறாங்க சார். அதாவது எனக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றத முதல்ல உங்க வீடியோல பதிவு பண்ணுங்க, உங்க மொபைல் எடுத்து வீடியோவை ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த முருகன் எல்லா எவிடன்ஸையும் சொல்லிட்டான். அதாவது என்னைய கொன்னு இந்த கார்த்திக் சார் மேல பழி போடுறதுக்கு தான் அவங்க இவ்வளவு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மருது நல்லவே கிடையாது. இவ்வளவு நாள் ரெட்டுன்னு யாரு நினைச்சீங்களோ அதுதான் அந்த மருது. பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நம்ம கார்த்திக் வேகமா கல்யாண மண்டபத்துல அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் காமிச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறாரு. அதுக்கு அடுத்து மறுபடியும் ரேவதி கழுத்துல நம்ம கார்த்திக் தாலி கட்டுறாரு. இன்னைக்கு ஒரு தரமான எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.